டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தேஜஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து 6வது நாளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு சின்ன ரீகால். ஆம் இஸ் ஆர் அதனோட பயன்பாடு, அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வர்றது எல்லாமே இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது இப்போ என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ப்ரெசண்ட்டில் இப்போ நடக்கிற செயலாக இருக்கட்டும், அல்லது ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஒரு பொருளுடைய தன்மையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும், எப்படி பேசணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதன்படி ஆம், இஸ், ஆர் இதனோட பயன்பாடுகள் என்ன, இது ப்ரெசண்ட்டில் எப்படி பயன்படுத்துறது, அதே மாதிரி எஸ்ஆர்னோ டைப்பில் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது ஆம், இஸ், ஆர் வச்சு, உதாரணத்துக்கு வந்து ஆர் யூ எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கும்போது எஸ், ஆமாம், ஆமான்னா ஆமாம், எஸ்ன்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா நோ ஐ எம் நாட் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நோன்னு சொன்னாலே ஓகே, சரிங்களா? அதே மாதிரி வந்து ஆர் யூ ஒர்க்கிங் தேர், நீங்கள் அங்கே விளையாடுறீங்களா, இல்லை ஆர் யூ பிளேயிங், இல்லை நீங்கள் அங்கே நீ விளையாடுறியா, நீ வேலை செய்கிறியா, ஆர் யூ ஸ்டடிங், நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்டால் ஆர் யூ அப்படின்னு வந்தாலே இப்போ எஸ்ஆனோ டைப் கொஸ்டின் வந்தாலே அதுக்கு பதில் என்னவாக இருக்கும்? ஒன்று எஸ்ஸு இல்லை நோ. ஆர் யூ ஸ்டடிங்னு கேட்குறாங்கன்னா எஸ் ஐ எம் ஸ்டடிங், நீங்கள் எஸ்ன்னே சொல்லிக்கலாம். இல்லை நோ ஐ எம் நாட் ஸ்டடிங்னா நோ அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ப்ரெசென்ட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு செயல் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட், அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து சிம்பிளாக இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இன்றைக்கி என்னென்னா ஒரு சென்டென்ஸ் வந்து சிம்பிள், அதாவது சிம்பிளாக சொல்லணும். அதாவது ப்ரெசன்டென்ஸ் ஃபார்மேட்டில் இப்போ ப்ரெசென்ட்டாக நடக்கிற ஒரு செயலை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். நேற்று வந்து டே 5th வந்து நம்ம 5th டே கிளாஸில் வந்து நம்ம அதை பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ எலாபரேட்டாக பார்க்கும்போது இன்றைக்கி வந்து என்னென்னு பாருங்களேன், பேசிக் சென்டென்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து வெர்பு டேபிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வினைச்சொற்களோட இந்த பட்டியல் இருக்கும்ல, தமிழில் சொல்லும்போது வினைச்சொற்கள் ரூட் வெர்பு ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம் போட்டு, 3 ரோ போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்டென்ஸ் வெர்பு இருக்கும். அடுத்து வந்து பாஸ்டென்ஸ், கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை வந்து சொல்கிறதுக்கான வெர்பெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் இருக்கும். பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள்ஸோட யூசேஜ் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வார்த்தையை வச்சு சிம்பிளாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். நான் அதுதான் சொல்லியிருப்பேன். அதுக்கு இந்த 2 வார்த்தை என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு வெர்பு. சப்ஜெக்ட் என்னென்னா, நம்ம எதை வச்சு பேசுகிறோமோ, எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட்டு. அந்த சப்ஜெக்ட் என்ன செய்தோ அந்த செயல் தான் வெர்பு, சரியா? இப்போ சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு. இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் மட்டும், மற்ற டென்ஸை விடங்க இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸு அப்படின்ட்டு அதில் ஹீ, ஷீ, இட், அதாவது தமிழில் ப்ரீஃபாக சொன்னோன்னா படற்கையில், அதாவது தன்மை முன்னிலை படற்கைன்னு படிச்சிருப்போம்ல, மூவிடம் தமிழில் வந்து தமிழ் இலக்கணத்தில் வந்து மூவிடத்தில் தன்மை முன்னிலை படற்கை படிச்சிருப்போம்ல, அதில் படற்கையில் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனில் சிங்குலராக எது எதெல்லாம் வருதோ அது கூடலாம் வந்து எஸ் சேர மாதிரி இருக்கும். அதாவது ஹீ, ஷீ, இட்டு, ஹீ, ஷீ, இட்டு பதிலாக இந்த ஹீக்கு பதிலாக ஒரு பேர் வரலாம். ஹீ சிங்ஸ் அப்படின்னு வரலாம், இல்லை ஹீ ஒர்க்ஸ்னு வரலாம். இந்த ஹீ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அவனுக்கு பேர் இருக்குல்ல, அவன் சொன்னா இப்போ அவனுக்கு பேர் வந்து ராஜாவோ இல்லை ராமுவோ அந்த மாதிரி பேர் வச்சு வரலாம். இப்போ ராமு சிங்ஸ் இல்லை ராமு ஒர்க்ஸ், ராஜா ஒர்க்ஸ். அப்போது ராஜா லிவ்ஸ் இன் சென்னை, இல்லை சம்பத் லிவ்ஸ் இன் சென்னை அப்படின்னு வரலாம். இல்லை ஷீ லிவ்ஸ் இன் சென்னைன்னு வரலாம். இல்லை ஷீ எடுத்துகிட்டு அதுக்கு வேறு பேர் ஏதாவது, சஷ்ருதா லிவ்ஸ் இன் சென்னை, இல்லை சஷ்ருதா லிவ்ஸ் இன் மும்பை அப்படின்னு வரலாம். ஹீ வந்து ஹீ லிவ்ஸ் இன் மும்பை, அந்த ஹீ எடுத்துகிட்டு பேர் கூட போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இட்டு வரும்போது அதே மாதிரி ஒரு வெர்பு கூட எஸ் சேர்ந்து வரும், சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் பாருங்களேன், இப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு சேர்ந்து நம்ம சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ஸோ அப்போ அந்த 2 வார்த்தை என்னென்னா, ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று வெர்பு.
அப்போ சப்ஜெக்டில் இங்கே நான் வந்து என்னை பற்றி பேசுகிறேன். ஐ லிவ் இன் மும்பை, ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னு வருது. அப்போ நான் ஐன்னு வரும்போதெல்லாம் இங்கே வரல பாருங்கள். ஐ கூட எஸ் வரலையா? என்னை பற்றி நான் பேசிக்கும்போது எஸ் வராது. வெர்பு கூட எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இந்த வெர்பு எங்கன்னா இந்த வெர்பு டேபிளில் ஃபஸ்ட்டு ரூலுக்கு பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பை அப்படியே எடுத்து போடுவீங்க. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்து யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு சப்ஜெக்ட்டை சொல்லிவிடுவீங்க. அதுக்கடுத்து வந்து வெர்புக்கு வந்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு எடுத்து அப்படியே போடுவீங்க. இப்போ சப்ஜெக்ட்டில் வந்து ஐ வந்துடுது. இந்த வெர்பு வந்து லிவ்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த லிவ்ன்ற வெர்பு மட்டும் அந்த 7 பேருக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐ வரும்போது ஐ லிவ் இன் சென்னைன்னு வருது. ஐ வரும்போது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஷீ வரும்போது ஷீ லிவ்ஸ்னு வருது. லிவ்ன்றது எப்படி மாறிடுது? லிவ்ஸ்னு வருது. லிவ்ஸ் இன் மும்பைன்னு வருது. அது ஹீ வரும்போது ஹீ லிவ்ஸ்ன்னு மாறிடுது இன் துபாய். இப்போ லிவ் ப்ளஸ் எஸ் வந்துடுது. ஹீ ஷீ இட்டில் மட்டும் வெர்பு கூட எஸ் சேர்ந்து வருது. இன்னும் நிறைய சேஞ்சஸ்லாம் வரும். வெர்பு கூட அந்த வேர்டு வந்து மாறுற மாதிரி, இந்த வெர்பு வந்து மாறுற மாதிரி எஸ்ஸில் முடிஞ்சால் இல்லை ஒயில் முடிஞ்சால் அது எப்படி மாறும்? எஸ்ஸில் யூவில் சிங்கிளாக முடிஞ்சால் அது வந்து இ ப்ளஸ் வந்து வெர்பு கூட எஸ் ஆட் பண்ணி வரும். அந்த மாதிரி நிறைய பேட்டர்னாக இருக்குது. அது போக போக கற்றுக்கலாம். அதுக்கடுத்து வந்து இட்டு வந்துச்சுன்னா இட் லீவ்ஸ் இன் மும்பை. அப்போ ஹீ ஷீ இட்டில் மட்டும் வெர்பு வந்து அந்த ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்பு வந்து இந்த வெர்பு டேபிளில் முதல்ல இருக்கிற வெர்பு வந்து அது சேஞ்ச் இருக்குது. சரிங்களா? இந்த வெர்பில் அந்த வார்த்தையில் மாற்றம் இருக்குது. லீவ்ன்றது லீவ்ஸ்ன்னு மாறுது. ஸ்டடின்னா ஸ்டடீஸ்ன்னு மாறும். அப்போ ஒயில் முடிஞ்சு ஐஇஎஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? சில வெர்பெலாம் பாருங்கள். கோ வென்ட்டு கான். அப்போ ஷி கோ அப்படின்றது வந்து எப்படி மாறிடும்? அந்த மொதல் வெர்பு கோ எடுத்துக்கிட்டோன்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு எடுத்து இந்த சென்டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் போட்டோன்னா சப்ஜெக்ட் பதிலாக ஷீ வந்துடுது. கோ போட்டோன்னா ஷீ கோஸ்னு வந்துடும். ஹீ கோஸ்னு வந்துடும். இட்டு கோஸ்னு வரும். அப்புறம் ஐ கோ அப்படின்னு தான் வரும். இப்போ இங்கே பாருங்கள். வி லிவ் இன் மும்பை. இப்போ லீவுன்னு பார்த்தோன்னா ஐக்கு சேஞ்ச் இல்லை, லீவ்னு வந்துடுது. ஷீ லீவ்ஸ்னு வருது, ஹீ லீவ்ஸ்னு வருது, இட் லீவ்ஸ்னு வருது. வி பார்த்தோன்னா வி லிவ் இன் மும்பை. எந்த சேஞ்சும் இல்லை வெர்பில். தே லிவ் இன் மும்பை. அப்போ தே வரும்போது எந்த சேஞ்சும் இல்லை வெர்பில். அப்போ யூ லிவ் இன் மும்பை. அப்போது ஹீ ஷீ இட் அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலரில் மட்டுமே வெர்பில் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? அந்த தேர்ட் பர்சன் தமிழ் இலக்கணத்தை சொல்லும்போது தன்மை முன்னிலை படற்கையில் ஒருமையாக எது இதெல்லாம் வருதோ அதில் மட்டும் வெர்பில் சேஞ்ச் இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்து கவனமாக பார்த்துக்கணும். இதுதான் இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு சின்னதாக ஒரு இது. இதை நம்ம எக்ஸாமில் 6th 7th 8th 9th 10th படிக்கும்போது இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாங்க. ஹீ கோ டு சென்னை அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த வெர்பை வந்து ஹீ டேஷ் போட்டு கோ டு சென்னைன்னு இருக்கும். அந்த வெர்பை வந்து அந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி மாற்றுங்க அப்படின்னு கேட்கும்போது சென்டென்ஸ் வந்து ஹீ கோன்றது எப்படி மாறும்? ஹீ கோஸ்ன்னு மாறிடும். சரிங்களா? ஓகே, அதுதான் பார்த்தோம். ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்தது என்னென்னா இப்போ அடுத்தது பாருங்களேன். இப்போ தமிழில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து சொன்னேன் சிம்பிளாக ஒரு சென்டென்ஸை வந்து நான் மேக் பண்ணணும். தமிழ் இலக்கணத்துலையோ இல்லை இங்கிலீஷ் கிராமர்லேயோ ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணோம். 2 வார்த்தை போதுன்னு சொன்னேன். அது சிம்பிளாக மேக் பண்ணோன்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை அந்த 2 வார்த்தை என்னென்னா ஒன்று வந்து சப்ஜெக்ட்டு நம்ம எதை பற்றி பேச போகிறோமோ அது, ப்ளஸ் வெர்பு வந்து அந்த சப்ஜெக்ட்டு நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அது செய்கிற செயல். ஓகேங்களா? அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேன். இது வந்து தமிழில். இது அப்படியே நம்ம வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணோம்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. சப்ஜெக்ட்ன்றது நான் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் தமிழில். படிக்கிறேன்றது அந்த நான் என்ன செய்கிறேனோ அந்த செயல் படிக்கிறேன் அப்படின்றது. இங்கிலீஷில் பாருங்கள் ஐ. இப்போ நான் என்ன செய்கிறேன்? படிக்கிறேன். ஐ ஸ்டடி. இப்போது 2 வார்த்தையா? நான் படிக்கிறேன்றது தமிழில், இங்கிலீஷில் வந்து நான் ஐ ஸ்டடிடு. இப்போது ஐ ஸ்டடி. அப்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு 2 வார்த்தையை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள். ஐ வரும்போது வெர்பில் எந்த சேஞ்சும் இல்லை. ஐ ஸ்டடின்னு மட்டுமே வந்துடுது. ஆனால் அவன் படிக்கிறான்னு வரும்போது ஹீ ஸ்டடீஸ்னு வருது. அப்போது ஒரு வெர்பு கூட இதெல்லாம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. போய் இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெர்பு கூட ப்ரெசன்டென்ஸ் வெர்பு அதாவது அந்த டேபிளில் ஃபஸ்ட் ரோவில் இருக்க வெர்பு கூட ஒயில் முடிஞ்சதுன்னா கடைசி எடுத்து ஒயில் முடிஞ்சதுன்னா அது வந்து ஐஇஎஸ்ன்னு மாறிடும். எது கூட? ஹீ ஷீ இட்டெல்லாம் வரும்போது. சரிங்களா? ஒரே ஒரு நபர் அதாவது தேர்ட் பர்சனில் சிங்குலர் பற்றி அதாவது ஹீ ஷீ இட்டு இல்லை ஒரு பேர் ஏதாவது ஹீக்கு பதிலாக தேஜஸ். தேஜஸ் ஸ்டடின்றது எப்படி மாறிடும்? தேஜஸ் ஸ்டடீஸ்னு வந்துடும். அப்போ ஷீ அப்படின்றது சிவகாமி ஸ்டடீஸ்னு வந்துடும். அப்புறம் ஷீ ஷஷுதா ஸ்டடீஸ் அப்படின்னு வந்துடும். அடுத்து வந்து இட்டு ஸ்டடீஸ்னு வந்துடும். அப்போ அந்த வெர்பு வந்து
ப்ரெசன்ட் வெர்ப் வந்து ஐ கூட வரும்போது எந்த சேஞ்சுமே இல்ல. நான் படிக்கிறேன் அப்படின்றது நான் படிக்கிறேன்னு ஐ ஸ்டடின்னு வந்துருது. ஆனா அவன் படிக்கிறான் அப்படின்னும்போது எப்படி வந்துருது? ஹி ஸ்டடீஸ்ன்னு வருது. இந்த ஹி எடுத்து நம்ம பேர் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஒரே ஒரு பேர் மட்டும் தான் சேர்க்க முடியும். ஒரு நபரா சிங்குலரா மட்டும் தான் சேர்க்க முடியும். அப்ப ஷி ஸ்டடீஸ்ன்றது அவ படிக்கிறா அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லணும்? ஷி ஸ்டடீஸ். அப்ப ஸ்டடின்றது இங்க எப்படி மாறிடுது? ஐஇஎஸ். வெர்பு கூட அந்த ஸ்டடின்றது கூட வெர்பு கூட ஐஇஎஸ் சேர்ந்து வந்துருது. அப்போ இட்டு ஸ்டடின்றது எப்படி மாறுது? இட் ஸ்டடீஸ்ன்னு வருது. இப்போ ஹி, ஷி, இட் வரும்போது மட்டும் ஸ்டடின்ற வெர்பு அப்போ ஒய்ல முடிஞ்சிருக்கு. அந்த ஒய்ல முடிஞ்சதுன்னா அது வந்து ஐஇஎஸ் சேர்ந்து வந்துடுது. மாறி வந்து அப்போ ஸ்டடின்றது ஸ்டடீஸ். அப்போ ஹீ ஸ்டடீஸ், ஷீ ஸ்டடீஸ், இட் ஸ்டடீஸ். அவன் படிக்கிறான், அவ படிக்கிறா, அது படிக்குது அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். ஐ லைக் டீன்னு இருக்கா? என்ன இருக்கா? ஐ லைக் டீ. இப்போது ஐ லைக் டீனா இது சிம்பிள் ப்ரெசன்ட் நம்ம சொல்லலாம். ஐ லைக் அப்படின்னாலே ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு அப்படி தொடர்ந்து வரும். சப்ஜெக்ட் பக்கத்தில் ஒரு வெர்பு வந்துருச்சு. அப்போ சிம்பிளாக சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கும். இப்போ என்ன பிடிக்கும்னு சொல்லி ஆகணும். ஆப்ஜெக்டா நான் எனக்கு பிடிக்கும்னா அது என்னன்னு சொல்லி ஆகணும். அதுதான் ஆப்ஜெக்ட். அப்போ எனக்கு பிடிக்கும்னா ஐ லைக் என்ன பிடிக்கும்? டீ. எனக்கு டீ பிடிக்கும், இல்லை எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது கரெக்டாக ஐன்றது நான் தானே, நான் தானே வரும். அப்போ எப்படி எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐன்றது தமிழில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் டீயை மிகவும் விரும்புகிறேன், இல்லை நான் டீயை விரும்பி பருகுகிறேன், நான் டீயை விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி வரும். அந்த ஐன்றது நம்ம பேச்சு வழக்கில் எப்படி மாறிடுச்சு? எனக்குன்னு மாறிடுச்சு. இப்போ எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாறிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து வி லைக் டீ. இப்போ ஐன்றப்போ அந்த லைக்குன்ற வெர்பில் எந்த சேஞ்சுமே இல்லை. எப்பவுமே விலாம் வரும்போது இல்லை வெர்பில் சேஞ்ச் இருக்கான்னு சொல்லியிருக்கேனா? அடுத்தது வந்து பாருங்கள். அப்போது வி லைக் டீன்னும் போது எங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு ரொம்ப டீ பிடிக்கும், எங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது வந்து இப்போ வெர்பில் வி லைக் டீ அப்படின்னு தான் வரும். வெர்பில் சேஞ்ச் இருக்காது. சரிங்களா? லைக்குன்ற வெர்பில் சேஞ்ச் இருக்காது. அப்போது எனக்கு ரொம்ப டீ பிடிக்கும், எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும்னா ஐ லைக் டீ. எங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும்னா வி லைக் டீ. அப்படின்னா அவங்களுக்கும் டீ பிடிக்கும், அவங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு டீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா தே லைக் டீன்னு வரும். அப்போ வி, தே இதெல்லாம் வரும்போது வெர்பில் எந்த சேஞ்சுமே இல்லை பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே வெர்பு வருது. எஸ் ப்ளஸ் வி அப்படின்ற பேட்டர்னில் வரும்போதெல்லாம் அதுக்கு வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகேங்களா? புரியுது இப்போது? அடுத்தது வந்து இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த எனக்கு எப்போவுமே பிடிக்கும், எனக்கு டீ பிடிக்கும், எனக்கு காஃபி பிடிக்கும். அப்போது வழக்கமாக எனக்கு பிடிக்கிற ஒன்றை வந்து நான் சொல்லும்போது அது சிம்பிள் ப்ரெசன்ட் சொல்லலாம். சிம்பிளாக சொல்லலாம். ஐ லைக், ஐ லிசனிங் டு மியூசிக், ஐ லிசன் டு மியூசிக்னு சொல்லுவோம். ஐ லிசன் டு மியூசிக், எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஐ லிசன் டு சாங்ஸ் அப்படின்னா எனக்கு பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஐ லைக் டீ, இல்லை ஐ லைக் ஸ்வீட்ஸ், ஐ லைக் சேவரிஸ் அப்படிலாம் சொல்லலாம். எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் சேவரிஸ், சாரி ஐ லைக் சேவரிஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன? இதெல்லாம் வந்து ஐ, வி, தே இது கூடலாம் வெர்பு கூட எந்த சேஞ்சுமே வராதுங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன? இப்போது வழக்கமாக என்ன சொல்லணும்? இந்த சிம்பிள் ப்ரெசன்ஸ் நான் ஏன் இவ்வளோ தூரமாக கொண்டு போகிறேன்னா இதில் நிறைய கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா வெர்பு பேட்டர்ன் இதில் சேஞ்ச் ஆகிறதால இதில் வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். சரிங்களா? ஓகே, அப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ஸ் சிம்பிளான ஒரு செயலை சொல்கிறேன், அதனோட பயன்பாடு எங்கெங்கெல்லாம் வரும்? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட நான் எங்கே வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக நான் ஒரு செயலை செய்கிறேன். எப்போவுமே நீ எத்தனை மணிக்குப்பா எழுந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, எப்போவுமே நான் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுறேனே. அப்புறம் 10 மணிக்கெலாம் எப்போவுமே டெய்லியுமே நான் 10 மணிக்கெலாம் தூங்க போயிடுவேன். அதே மாதிரி நான் லஞ்ச் வந்து 12 மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன். டின்னர் வந்து இதை சப்பர்னு கூட சொல்லலாம். டின்னர் வந்து நான் கரெக்டாக 7 மணிக்கெலாம் நைட்டு 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன். அப்போ ஒரு செயலை எனக்கு வழக்கமாக பிடிக்கும். நான் எப்போவுமே ஒரு செயலை வழக்கமாக செய்கிறேன்னும் போதெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வழக்கமாக எனக்கு ஒரு செயல் எப்போவுமே பிடிக்கவே பிடிக்காது அப்படின்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் பேட்டர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே வெர்பு இருக்கும், அவ்வளோதான். அப்போ இப்போ பாருங்கள், வழக்கமாக நான் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்றேன்ப்பா அப்படி சொல்லும்போது ஐ வேக்கப். ஐனா நான், வேக்கப்னா எழுந்திருக்கிறேன். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. அப்போது ஐ வேக்கப்பா. அப்போது இது வந்து வெர்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி வரும்போது ஐன்றப்ப வெர்பில் சேஞ்ச் இருக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஐ, வி, தே கூட. ஆனால் தேர்ட் பர்சன் சிங்குலரில் மட்டும் வெர்பு கூட சேஞ்ச் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலரில் யார்? ஹீ, ஷீ, இட். அவன், அவள், அது. அவன் வந்து அவர் அப்படின்னு கூட வரும். சரிங்களா? அப்போது ஷீ வந்து எப்படி மாறும்? ஷீ வேக்ஸ் அப். அவள் காலையிலே எழுந்திரிச்சிடுறப்ப 5 மணிக்கெலாம், எப்போவுமே 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவா. அதே மாதிரி ராமு எத்தனை மணிக்கெலாம் எழுந்திருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது ராமு வேக்ஸ் அப், ஹி வேக்ஸ் அப்
இல்லை ராமு வேக்ஸ் அப் அட் 5 AM. எப்போவுமே யூஸ்வலி ராமு வேக்ஸ் அப் அட் 5 AMனா வழக்கமாக அவன் வந்து காலைல 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுறான். அதே மாதிரி இட் ஒர்க்ஸ் அப். ஒரு சேவல் பற்றி சொல்லப்போ அந்த சேவல் இருக்குல்ல, அது நம்ம பேரை சொல்லாமல் ஒரு பொருளையோ ஒரு நபரையோ கொடுக்கணும்னா இட்டுன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு ஒன்று வந்து மென்ஷன் பண்ணணும். அவங்க பேரை சொல்லாமல் நம்ம மென்ஷன் பண்ணோன்னா அது வந்து அது இட்டுன்னு போட்டுக்கலாம். இட் வேக்ஸ் அப் அட் 5 AM. அப்போ அவன் காலையிலே 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுறான். அவள் காலையிலே 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுறா. அது காலையிலே 5 மணிக்கு எழுந்திரிச்சு. அப்போ வழக்கமாக நான் ஒரு செயலை செய்கிறேன். வழக்கமானது இப்போ யூஸ்வலாக எப்போதுமே ஆல்வேஸ் ஆஃப்ன்னு அடிக்கடி ஒரு செயலை செய்கிறேன்னா நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அப்போது ஐ லைக். எப்போவுமே பிடிக்கும்னா ஐ லைக். எது வேணாலும் ஐ லைக். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ பாருங்களேன். எனக்கு வந்து எப்போவுமே கிரிக்கெட் விளையாட பிடிக்கும். ஐ லைக் ப்ளே கிரிக்கெட். ஐ லைக் லிசன் டு மியூசிக். ஐ லைக் டேக் பாத் அட் 4 o'clock in the morning. எனக்கு எப்போவுமே காலைல 4 மணிக்கெலாம் குளிக்கிறதுக்கு பிடிக்கும். அப்போ எனக்கு எப்போவுமே வெஜ் பிடிக்கும். ஐ லைக் வெஜ். ஐ லைக் நான்வெஜ் சொல்லலாம். ஆனால் இங்கே பாருங்கள், எனக்கு எப்போவுமே பிடிக்காதுன்ற பட்சத்தில் ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லிடுறேன். எனக்கு எப்போவுமே பிடிக்காது. ஏன் ஒருத்தவங்க கேட்குறாங்க, உனக்கு அந்த படம் பிடிக்குமா? சேச்சே, எனக்கு அந்த படத்தை சுத்தமாக பிடிக்காது. உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இல்லை எனக்கு அந்த ஹீரோயின் பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அந்த ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் தட் ஹீரோயின். இல்லை பேரை கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு எனக்கு எப்போவுமே பிடிக்கும், எப்போவுமே பிடிக்காதுன்ற பட்சத்தில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சம்டைம்ஸ் அப்படின்ற கண்டிஷன் கூட சில டைமில் எனக்கு பிடிக்கும் அப்படின்றப்போ நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சில இடத்துல கேள்விப்பட்டேன். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு சில இடத்துல கேள்விப்பட்டேன், அவன் சரக்கு அடிக்கிறானாமே, ட்ரிங்க் பண்ணுறானாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் பதில் சொல்கிறீங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க. இல்லை இல்லை, அவன் வந்து யூஸ்வலாக வந்து சரக்கே அடிக்கிறதில்ல. ஐ டோன்ட் லைக் சாரி ஹீ. இங்கே எப்படி மாறும்னா டசன்ட் லைக் டசன்ட் ஹீ டசன்ட் ட்ரிங்க் ஆல்கஹால். ஹீ டசன்ட் லைக் அப்படின்னு வந்துடும். ஐவிலாம் வந்து ஐவி தேக்கெலாம் வந்து ஐ டோன்ட் லைக்னு வந்துச்சா. இங்கே ஷீட்டில் வந்து எப்படி வருது? டசன்ட் வந்துடும். ஹீ டசன்ட் லைக். ஹீ டசன் ஸ்மோக். ஷீ டசன் ஸ்மோக். ஷீ டசன் ட்ரிங்க் ஆல்கஹால் அப்படின்னு வரும்போதெல்லாம் ஷீட்லாம் வரும். இட் டசன்ட் அப்படின்னு வந்துடும். அப்போது சம்டைம்ஸ் யூனிவர்சல் ட்ரூத் கண்டிஷனில் பாருங்களேன். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்னா சூரியன் எப்போவுமே காலையில் கிழக்க தான் உதிக்குது அப்படின்னு சொல்லும்போது சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட். அப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்பாடு எங்கெங்க? ஒரு செயல் வந்து வழக்கமாக நடக்குது, ஒரு செயலை வந்து உங்களுக்கு இல்லை யாருக்கும் எப்போவுமே பிடிக்கும், இல்லை எப்போவுமே யூஸ்வலாக பிடிக்காது, இல்லை சம்டைம்ஸ் நம்ம பண்ணுறேன், அப்புறம் யூனிவர்சல் ட்ரூத் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து பயன்படும். சரிங்களா? அப்போது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக ஹீ ஷீ இட். இந்த ஹீ ஷீட்லாம் எடுத்து ஹீன்னு அவனுக்கு பதிலாக பேரை கூட சொல்லிக்கலாம். ஷீன்னு அவனுக்கு பதிலாக ஒரு பேர் சொல்லிக்கலாம். ஷஷுதான்னு சொல்லிக்கலாம். இல்லை ஹீயை பதிலாக சம்பத்னு சொல்லிக்கலாம். இட்டுக்கு பதிலாக இதெல்லாம் வரும். ஹீ ஷீட் வரும்போது வெர்போட சேஞ்சஸ் இருக்கும். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ஸு. ஸோ இதை பற்றி இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ் ப்ரீஃபாக பார்க்கலாம். இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஒரு மொத்தமாக ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம்னா அதை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிவிஷன் கொடுக்கலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த மேலே. சரிங்களா? ஓகே, நன்றி. நிச்சயமாக இது வந்து எல்லாருக்கும் பயன்படும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, பாய். டேக் கேர். குட் நைட்.